திரும்பவும் பூமி வாழ்க்கையில் குறுக்கிடுறாரு சூர்யா. ககன் பார்த்தா என்ன நடக்க போகுது? இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு டெரர் பீஸ் காமெடி பீஸ் ஆன கதையும் ஓடிட்டு இருக்கு. அது என்ன? வாங்க பார்ப்போம். ககன் கோவத்தில் பூமியை பாதியில் விட்டுட்டு வந்துட்டாரா? பூமி நடு ரோட்டில் வேகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. சூர்யா அந்த வழியில் வர்றவர் பார்த்து பூமிக்கு லிஃப்ட் கொடுக்குறேங்கிறாரு. பூமி வேணாங்கிறாங்க. ஆனாலும் சூர்யா சும்மா ஏறுங்க, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. வர வழியில் கொஞ்சம் ஆர்குமெண்ட்லாம் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு உள்ளே வந்தவொடனே பூமி பதறி அடிச்சுட்டு பார்க்குறாங்க. சிவா சோஃபாவில் உட்காந்துட்டு கையை காலை தேய்ச்சிட்டு அம்மா அப்பான்னு சவுண்டு கொடுத்துட்ருக்காரு. என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, மாமா அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, எதுக்குன்னு பூமி விசாரிக்க, மாமாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா விஷயம்னு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீயும் நானும் அக்கா தம்பிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகுறாங்க பூமி. இப்படா தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணேன், ஆனால் மாமா தான் எடுத்து பேசியிருப்பாரு போல். நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ அக்கான்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் என்ன சொன்னாருடா அப்படின்னு கேட்க, கோவப்பட்டு ஃபஸ்ட்டு என்னை அடித்தாரு, அப்புறம் வீட்டை விட்டு துரத்துனாரு, அப்புறம் அவராகவே வந்து சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சிவா சொல்கிறாரு. அப்புறம் மாமா வர்றாரு அப்படின்னு சொல்ல, அப்புறம் ககன் வந்த உடனே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுனால என் மேலே கோவமா அப்படின்னு கேட்குறாங்க பூமி. கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாக கோவம் இல்லையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சிவா உடனே, நான் மாமா கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும்டா, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உள்ளே போனே ககன் கிட்ட ரூட் போட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் ககன் கொஞ்சம் கூட பழைய மாதிரி பூமி பக்கம் திரும்பி பார்க்குற ஐடியாலே இல்லை. அப்புறம் அவங்க ஸ்டைலில் ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு, சரி எப்படியோ சிவாவை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து பார்த்தா மாடியில் சிவாவும் பூரியும் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பூமி வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு. சிவா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லைக்கா அவள் கண்ணில் தூசி விழுந்துச்சு, அதான் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் ஹோம்ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ உள்ளே போய் ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு அவரை உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு பூரிக்கிட்ட பேசுகிறாங்க. பூரி சொல்கிறாங்க, உங்கள் தம்பின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அண்ணா என்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமே, கோவப்பட்டாரு, அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பூமி சொல்ல, எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு பூரி கேட்குறாங்க. என் தம்பின்னு தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, முதல்ல போய் சொன்னான்னு கோவப்பட்டாரு, அப்புறம் என் தம்பிங்கிறனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, உங்கள் தம்பிங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கல, நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க பூமி. சரி நீ லவ் பண்ணால் போதுமா, அவன் லவ் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்க, உடனே பூரி சொல்கிறாங்க, இல்லை காலேஜில் வச்சு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார், அவர் சொன்னது ரொம்ப பிந்துவை பார்த்து இவங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. சரி அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க, செர்ரிக்கு பெருசாக அடிப்படை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நக்ஷத்ராவோட பிளான் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. செர்ரிக்கு பதிலாக அவங்க அம்மாவை தெரியாமல் கீழே தள்ளி விட்டுறாங்க. அபூர்வா கால் உடஞ்சி கை உடஞ்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றாங்க. பார்க்க பாவமாக இருந்தாலும் அபூர்வோட ஹேட்டர்ஸ்க்கு சந்தோஷமாக தான் இருக்கும். கை கால் உடஞ்சிருந்தாலும் அபூர்வா பிளான் பண்ணாமல் இருக்க போகிறாங்களா என்ன? அவங்க பிளான் தனியாக ஓடிட்டு தானே இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.